வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் ஐ ஆம் சாரி ஐயப்பா அப்படின்ற கானா பாட்டை பாடி சமூக வலைத்தளம் முழுவதும் பாப்புலர் ஆகியிருக்கிற இசைவாணியை பற்றி தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ எல்லாம் எப்படிரா பாப்புலர் ஆகிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்து மதத்தை தாக்கி பேசினாலே போகிறோம், அல்லது இந்து மதத்தை கிண்டல் அடித்தாலே போகிறோம், பாப்புலர் ஆயிடலாம் அப்படிங்கிற சூட்சுமத்தை கண்டுபிடிச்சிட்டு விளம்பர நோக்கத்துக்காக பாடப்பட்டது தான் ஐ ஆம் சாரி ஐயப்பா அப்படிங்கிற பாட்டு. அதே போல் அடிப்படையில் இந்த இசைவாணி ஒரு கிறிஸ்தவ பெண்மணி. கிறிஸ்தவ மதத்தில் உதாரணமாக பழைய ஏற்பாடு எடுத்துக்கோங்க. பைபிளை ரெண்டாக பிரிக்கலாம், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு பார்த்திங்கன்னா யூத மதத்திற்கு சொந்தமானது, புதிய ஏற்பாடு தான் கிறிஸ்தவ மதத்திற்கு சொந்தமானது. பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் பைபிள் முழுக்கவே படிப்பாங்க, பாகுபாடு இல்லாமல் பைபிள் முழுக்கவே படிப்பாங்க. இதில் இந்த பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆகமம், ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் ஜெனிசிஸ், அதாவது ஆதாம் ஏவாள் கதை. இந்த ஆதாம் ஏவாள் கதையில் கர்த்தர் என்ன கட்டளை இடுறாரு அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு நான் சொல்லவே இல்லை. கர்த்தர் என்ன கட்டளை இடுகிறார் அப்படின்னா, ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து, ஏத்தேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் நீங்கள் பறித்து உண்ணலாம், பறித்து புசிக்கலாம். ஆனால் ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் ஃபர்பிடன் ட்ரீ, தமிழில் ஆசை மரம். இந்த ஆசை மரத்தில் இருக்கக்கூடிய கனியை மட்டும் பறித்து சாப்பிடாதீங்க அப்படின்னு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கட்டளை இடுகிறார். ஆனால் அப்படி கட்டளை போட்டுட்டு கர்த்தர் அங்கேருந்து நகர்ந்ததும் ஏவாள் ஆதாமை தூண்டி விட்டு அந்த ஆசை மரத்தில் இருக்கக்கூடிய கனியை பறித்து தர சொல்லி இவளும் சாப்பிட்டு ஆதாமுக்கு கொடுக்குறா. 2 பேருக்கும் அறிவு வருது. ரொம்ப முக்கியமானது. பகுத்தறிவுவாதிகளே, தீகா குரூப்புக்கு தான் சொல்கிறேன், குறிப்பாக நான் வேற யாருக்கும் சொல்ல. பகுத்தறிவுன்னு தன்னைத்தானே சொல்லிக்கிற முட்டாப்பயல்களே, உங்களுக்கு தான் சொல்கிறேன் இந்த கதையை. அந்த கனியை சாப்பிட்டதும், ஆசை மரம் அப்படின்ற மரத்தில் இருக்கக்கூடிய கனியை பறித்து சாப்பிட்டதும், யார் அந்த கனியை பறிக்க தூண்டி விட்டதுன்னா ஏவாள். ஏவாள் ஆதாமை தூண்டி விடுறா. அந்த கனியை பறித்து சாப்பிட்டதும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அறிவு வருகிறது. 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய நிலைமையை உணர்றாங்க. அடாடா, நாம் நிர்வாணமாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இலை தலை, இந்த இலை தலை இதெல்லாம் எடுத்து ஆடையாக எடுத்து உடுத்திக்கிறாங்க. ஆடையாக எடுத்து உடுத்திக்கிட்டு கர்த்தர் வரும்போது மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. திருப்பியும் சொல்கிறேன், நிர்வாணமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத அந்த ஆசை மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய கனியை சாப்பிட்டதுக்கு பிறகு உணர்ந்த பிறகு இலத்தலையை எடுத்து ஆடையாக அணிந்து கொண்டு கர்த்தர் கூப்பிடும்போது மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, நான் கட்டளையிட்டும் என்னுடைய உத்தரவை மீறியதால் நான் சாபம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏவாளுக்கு சாபம் கொடுக்குறாரு. பெண்கள் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாத விலக்கால் துடிக்கிறாங்க பார்த்திங்களா, மாதம் மாதம் அந்த மாத விலக்கால் துடிக்கிறதுக்கு சாபம் விட்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கர்த்தர் தான். அதே போல் அந்த கனியை பறித்து சாப்பிட்றதுக்கு ஆலோசனை சொன்னது யார் அப்படின்னா நாகம், சாத்தான்னு சொல்லுவாங்க. அதை அந்த நாகத்துக்கு கர்த்தர் என்ன சாபம் கொடுக்குறாருன்னா, நீ மனிதர்களின் குதிகாலை தீண்டுவாய், அவர்கள் பதிலுக்கு உன்னுடைய தலையை கல்லால் அடித்து நசுக்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விடுறாரு. சரி, நாகத்துக்கு சாபம் விடுறதை விடுங்க, பெண்ணுக்கு சாபம் விடுறாரு. யாருக்கு? உலகில் தோன்றிய முதல் பெண்மணியான ஏவாளுக்கு சாபம் விடுகிறார். எப்படி விடுறாரு? நான் சொன்ன கட்டளையை நீ மீறியும் அந்த கனியை பறித்து நீ சாப்பிட்டது இல்லாமல் உன் கணவனுக்கும் கொடுத்தல்ல, அதனால் நீ மாதம் மாதம் மாத விலக்கால் துடிப்ப அப்படின்னு சாபம் விடுறாரு. இப்போ இந்த இடத்துல
இந்து மதத்தில் தான் சாபம்னு ஒன்று வருது. அதாவது ராமாயணம் மகாபாரதத்தில் தான் சாபம்னு ஒன்று வருது. அதே போல் இந்து மதத்தில் தான் பெண்கள் வந்து அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், தீகா குரூப்புக்கு தான் இந்த கதை. இந்து மதத்தில் தான் பெண்கள் வந்து அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க அப்படின்லாம் பேசக்கூடியவங்களுக்கு தான் இந்த கதை. அதாவது இந்த கனியை பறித்து சாப்பிடாத அப்படின்னு சொன்ன கட்டளையை மீறி பறித்து சாப்பிட்டதுக்காக இன்றளவும் பெண்கள் வந்து வயிற்று வலியால் துடித்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இதுக்கு மேலே இந்த கதையை நான் ரொம்ப டீப்பாக பேச விரும்பலை. அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். அதாவது இசைவாணிக்கு தன்னுடைய கிறிஸ்தவ மதத்தில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறதே அந்த பொண்ணுக்கு தெரியலன்னா, நிறைய கிறிஸ்தவர்கள்கிட்ட பேச்சு கொடுத்துருக்குறேங்க. நிறைய பைபிள் படிப்பாங்க, 24 மணி நேரம் பைபிள் படிப்பாங்க. நாங்களாம் கூட எப்பயாவது தான் எங்களுடைய மதத்து இலக்கியம் புராணம் இதெல்லாம் வந்து எப்பயாவது தான் படிப்போம், இதிகாச கதைகள்லாம். ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா பைபிளை வந்து அடிக்கடி படிப்பாங்க. ஆனால் நான் வந்து அடிக்கடி படிக்கிறவங்கக்கிட்டேயே கிராஸ் கொஷின் நிறைய பண்ணுவேன். அப்படி கிராஸ் கொஷின் பண்ணும்போது அவங்களுக்கு சரியான ஆன்சர் வந்து பண்ண தெரியாது. நான் பல பேர்கிட்ட கவனிச்சிருக்கிறேன். சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன். உண்மையிலேயே இசைவாணிக்கு தைரியம் இருந்தது அப்படின்னா, ஐ எம் சாரி அல்லா, நான் உள்ளே வரட்டா தில்லா. எப்படி? ஐ எம் சாரி அல்லா, நான் உள்ளே வரட்டா தில்லா அப்படின்னு பாட்டு பாட சொல்லுங்களா பார்ப்போம். அப்படி பாடுனா என்ன நடக்கும் அப்படின்னா, பின்னாடி பாம்பு வச்சிருவாங்க. எப்படி? அந்த மாதிரி மட்டும் இசைவாணி பாட்டு பாடுனா இஸ்லாமியர்கள் இசைவாணிக்கு பாம்பு வச்சிருவாங்க. அதே போல் சீக்கிய மதத்தை எடுத்துக்குங்க. சீக்கிய மதத்தில் ரொம்ப கட்டுப்பாடு இருக்குங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இன்றைக்கும் பாருங்கள், சமீபத்தில் கூட அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சீக்கிய மதத்தை பற்றி ஏதோ தவறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொற்கோவிலுக்குள்ளே நுழைஞ்சி எலெக்ஷனுக்கு முன்னாடி பாத்திரங்கள் தேய்ச்சி பரிகாரம் பண்ணார். எப்படி? பாத்திரங்களை தேய்ச்சி கொடுத்து பரிகாரம் பண்ணார். இதே சீக்கியர்கள் கோயிலுக்குள்ளே தான் அமிர்தசர், அதாவது பொற்கோவிலுக்குள்ளே தான் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இராணுவத்தை கோவிலுக்குள் நுழைய அனுமதித்ததால் முன்னாள் பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டார். அதுவும் யாராலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க கூட இருந்த பாதுகாவலர்களாலேயே சுட்டு கொல்லப்பட்டார். சரிங்களா? என்ன காரணத்துக்காக? இராணுவத்தை வந்து பொற்கோவிலுக்குள்ளே அனுமதித்ததுக்காக இந்திரா காந்தி சுட்டு கொல்லப்பட்டார் அப்படின்றத யாருமே இதுவரைக்கும் டீப்பாக ரிசர்ச் பண்ணவே இல்லை. அந்த பாயிண்ட்டையும் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சீக்கிய மதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, சீக்கியர்களுடைய கோவிலுக்குள்ளே குடை, தடி, சாக்ஸ் இந்த 3 வந்து கோவிலுக்குள்ளே போகக்கூடாது. திருப்பியும் சொல்கிறேன், சீக்கியர்களுடைய கோவிலுக்குள் குடை, தடி, சாக்ஸ் இந்த 3 உள்ளே போகக்கூடாது. இராணுவத்தினர் என்ன பண்ணியிருக்காங்க? சாக்ஸ் காலோட கோவிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அதனால தான் அந்த கோவிலினுடைய புனிதத்தன்மை வந்து கெட்டுவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு உடன் இருந்த பாதுகாவலர்களே இந்திரா காந்தியை சுட்டு கொன்னுட்டாங்க. இப்படி நீங்கள் எல்லா மதத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்து மதத்தில் தான் அடிமைத்தனம் இருக்குது, இந்து மதத்தில் தான் சனாதனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக பேசாதீங்க. அதே போல் திருமாவளவன் கூட அடிக்கடி இந்த கிறிஸ்தவ மதத்தை பயங்கரமாக புகழ்ந்து பேசுவார். நான் பார்த்துருக்குறேன். உண்மையை சொல்லணுன்னா திருமாவளவனுக்கு கிறிஸ்தவ மதத்தை பற்றி ஒரு புண்ணாக்குன்னு தெரியாது. நான் நடுவில் ஒரு 4 கிராஸ் கொஷின் கேட்டேன் அப்படின்னா திருமாவளவனுக்கு ஒன்றுமே தெரியாது. எத்தனையோ ஃபாதர்கள் இந்த சர்ச்சுக்கு போகிறாங்களே ஃபாதர்கள், அவங்கக்கிட்ட நான் கிராஸ் கொஷின் கேட்டு இது வரைக்கும் என்னை யாருமே ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் மட்டும் கரெக்டாக ஆன்சர் பண்ணார். அவர் அரசியலில் ரொம்ப பிரபலமானவர். அவர் ஒருத்தர் தான் கரெக்டாக, ஓரளவுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணார். மற்றபடி கிறிஸ்தவ ஃபாதரியார்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஸ் கொஷின் கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் அவ்வளோ தெளிவாலாம் ஆன்சர் பண்ண தெரியாது.
அப்படி இருக்கும்போது திருமாவளவன்லாம் ஒரு டம்மி பீஸு, தத்தி. ஆனால் கிறிஸ்தவ மதத்தை ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி புகழ்கிறது. ஆனால் அந்த மதத்தை பற்றி ஒரு புண்ணாக்கும் தெரியாது. அதனால் இசைவாணிக்கு நான் என்ன வார்னிங் கொடுக்குறேன் அப்படின்னு, வார்னிங்லாம் கொடுக்கலங்க. ஏன்னா வார்னிங்லாம் கொடுத்தா நீங்களாம் அடங்க மாட்டீங்க. வேணும்னே நீங்களாம் பாப்புலர் ஆகணும், இந்து மதத்தை தாக்கி பேசினா அல்லது கிண்டல் அடித்து பாடினா பாப்புலர் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோடு தானே நீங்கள் வந்து பாடியிருக்கீங்க. அதனால் இசைவாணிக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, உண்மையிலேயே இசைவாணிக்கும் தீகா குரூப்புக்கும் தில்லு இருந்தது அப்படின்னா, ஐ ஆம் சாரி அல்லா, நான் உள்ளே வரட்டா தில்லா அப்படின்னு உங்களோட பாட்டை மாற்றி பாடுங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நன்றி, வணக்கம்.